शिव 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 शिव. சரி, இந்த ஜாதகத்தை பாருங்க. எதை நம்ம கண்டுபிடிச்சு சொன்னதை சொல்றோம். சரியா? இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல யார் இருக்கிறா? கேது இருக்கிறாங்களா? கேது சந்திரசாரம் வாங்கியிருக்குதா? அந்த கேது குருன்னு அங்கே எதுக்கு உட்காந்துருக்கிறாரு? 8ஆம் இடத்த பலனை வாங்கிட்டு வந்து கொடுக்க உட்காந்துருக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா தான் ஜோதிடம் வந்து தெளிவாக வரும். 2ஆம் இடத்துல கேது நிற்குதுங்க. அவர் 8க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு. 8ஆம் இடத்த பலனை 2ஆம் இடத்துல கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு திசையிலையும் 9 புத்தி வரும், 9 அந்தரம் வரும். இப்போ வந்து கண்ணுக்கு வைத்தியம் பார்த்துருக்கிறியா? கண்ணாடி போட்டிருக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணணும். 8னா கத்தி வைக்கணும், 6னா மருத்துவம் பார்க்கணும். 2 குறையும் 6 குறைய சாரம் வாங்கினா கண்ணுக்கு மருத்துவம் பார்க்கணும். 2 குறையும் 8 குறைய சாரம்னா கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 3 குறையும் வந்து 6 குறைய சாரம் வாங்கினா காது மூக்கு தொண்டைக்கு வைத்தியம் பார்க்கணும். 3 குறையும் 8 குறைய சாரம் வாங்கினா காது மூக்கு தொண்டைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 4 குறையும் 6 குறைய சாரம் வாங்கினா இது ஹார்ட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும். 8 குறைய சாரம் வாங்கினா ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இதே மாதிரி 12 பாவகத்துக்கும் மருத்துவத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்ம இதில் சொல்லலாம். ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன நோய் வரும், எந்த காலத்தில் வரும், எந்த இடத்துல வரும்னு சொல்லலாம். திரையகான சக்கரமே தேவையில்லை. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற கேது கண்ணாடி போட்டாச்சா, உரசி எடுத்தாச்சான்னா எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இவருக்கு வந்து சனி பகவான் 2ஆம் அதிபதியும் சனி தான், 3ஆம் பாவகதிபதியும் சனி தான். சாரம் கொடுத்தவர் 6 குறைய சாரம். இப்போதான் சொன்னேன். 3 குறையவர் 6 குறைய சாரம் வாங்கினா என்ன, 2 குறையவர் 6 குறைய சாரம் வாங்கினா என்னன்னு சொன்னேன். ஏற்கனவே 2ல் இருக்கிற கேதுவே கண்ணுக்கு ஃபால்ட்டு கொடுத்துட்டாரு. அந்த சனியை வந்து சுக்கரசாரம் 6 குறைய சாரம் வாங்கினால கண்ணுக்கு ஃபால்ட்டு கொடுத்தது ஊர்ஜிதமாகுது. கவுண்டர் சைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர மார்க் சேல் குத்தியாச்சா? இப்போ அந்த சனி எங்கே நிற்கிறாரு? 3ல் நிற்கிறாரா? நெருப்பு ராசியா? சாரம் கொடுத்தவர் சுக்கிரன், அவரு நெருப்பு ராசியா? கையில் வந்து உங்கள் அப்பா சூடு போட்டு கையில் வந்து தழும்பு இருக்குதான்னு கேட்டேன். கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இடது கை. இப்போ கையில் வந்து தழும்பு இருக்குது. 5ஆம் இடத்துல தாங்க சனி பகவான் நிற்கிறாரு. அவர் 3 குறைவர் தானே. சாரம் கொடுத்தவர் வந்து சுக்கிரன் தானே, 6 குறைவர் தானே. 9ஆம் இடம் அப்பா வந்து கையில சூடு போடணும்னு எடுக்கணும். இப்படிலாம் உள்ளார கொண்டு போனால் தான் ஜோதிடம் வந்து சரியாக வரும். சரியாக சொல்லணுங்கலாம் கிடையாது. தம்பி சொன்ன மாதிரி 75% சொன்னால் போதும். சரியா? அதுக்கு அடுத்தது வீடு வாகனம் இருக்குமா? 4ஆம் இடத்துக்கு 9 குறைவன் யார்? செவ்வாயா? 10 குறைவன் யார்? குருவா? 2 பேரும் பார்த்துக்கிறாங்களா? பாருங்க, நல்லா பாருங்க, பார்த்துக்கிறாங்க. அப்போ சொந்த வீடு உங்களுக்கு உண்டு. எப்படி உண்டு? 4க்கு அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா, எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, 4க்கு அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா அடிக்கடி வீடு ரிப்பேர் வச்சுக்கிட்டே இருக்கும். பழைய வீடு தான் ஆல்ட்ரு பண்ணணும். 5க்கு அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா குலதெய்வம் கோயில் இடிச்சு கட்டிச்சான்னு கேளுங்க. சரிங்களா? 7க்கு அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா அம்மா இது மனைவிக்கு பஞ்சர் ஓட்டினீங்களான்னு கேளுங்க. 4க்கு அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா அம்மாவுக்கு பஞ்சர் ஓட்டினீங்களான்னு கேளுங்க. 9ஆம் அதிபதியோட நேசகரகம் சேர்ந்தா அப்பனுக்கு பஞ்சர் ஓட்டினீங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் கேட்டு ஜெயிச்சு வந்து இதைதான் இப்போ சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடம் என்ன ஆச்சு? நேசகரகத்தோட போய் சேர்ந்துருச்சா? அப்போ வந்து வீடு வந்து இவர் பழுது நீக்கணும்னு தான் கணக்கு. வீடு கிடைக்குமா? 4ஆம் இடத்துக்கு 9 10 சேர்க்க வீடு கிடைச்சிருச்சு. இப்போ 2ஆம் பாவம் பார்த்தாச்சு, 3ஆம் பாவம் பார்த்தாச்சு, 4ஆம் பாவம் பார்த்தாச்சா? இப்போ 5ஆம் பாவம் பெண் ஜாதகம், வயசு 26 வருஷம் 9 மாதம் 22 நாள் என்னமோ ஆகுது. அதுக்கு அடுத்தது இப்போ 5ஆம் பாவம் வந்து நின்ற பாவத்தில் நிற்கிற கோள் தான் ஃபஸ்ட்டு பேசும். ஏன்னா அந்த கோள் வந்து வாடகைக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? செவ்வாய். ஒரு வாடகை வீடு எடுத்துகிட்டு அங்கே போயிடுச்சு. இப்போ வாடகைக்கு 3 பேர் வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்களா? 3 பேர். 8க்கு அதிபதி 5ல் நிற்குதா? இதுக்கு சாரங்கள் வேணும். பழைய ஸ்டைல்லையும் நீங்கள் பேசலாம், அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். சாரங்கள் அடிப்படையிலையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 8க்கு அதிபதி 5ல் நின்னா என்ன? இப்போ சாரங்கள் இல்லாமல் சொல்லிடலாம். 8 வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்குது. அவருக்கு கிடைக்கக்கூடாது. எவனும் உள்ளார வரக்கூடாது. அபிமன்யை கொல்லும் போது எல்லாத்தையும் 4 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான்ல, அபிமன்யு மகாபாரதத்தை கொல்லும் போது
அவனை காப்பாற்றுறதுக்கு கூட அதை கட்டி பிடிச்சிட்டான்ல, அது மாதிரி 5ஆம் இடம் இவருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு நிற்குது. யாரு? சந்திர பகவான் போய் நிற்குது. சரி, அதுக்கு அடுத்து 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது? நேசகிரகம் இருக்குதா? சனி மந்தனா சீக்கிரமா கொடுத்துருவார். அவரு மெதுவாக தான் கொடுப்பாரு. சரியா? இப்ப 5ஆம் அதிபதியை பார்க்கணும். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார்? ராகு சாரம் வாங்கியிருக்குதா? ராகு 8ல் நிற்குதா? 2 8 16 வந்துருச்சு 5ஆம் இடத்துக்கு. 2ஆம் இடம் கேட்டால் 4ஆம் இடம் கிடும், 4ஆம் இடம் கேட்டால் 5ஆம் இடம் கிடும், 5ஆம் இடம் கேட்டால் 7ஆம் இடம் கிடும். இப்போ இதெல்லாம் கேட்டுச்சுன்னா இந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைங்கிறது தான் இந்த ஜாதகத்துடைய மேஜர். இப்போ அதுக்கு அடுத்தது சாரங்கள் எல்லாமே பலன். 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரு? 8ல் நங்கூரம் வச்சு நிற்கிறாரா? நிற்கிறாரு. 11ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரு? பாகிஸ்தானத்தில் நிற்கிறாரா? சாரங்கள் எல்லாமே இதுக்கு 2 கல்யாணம் இருக்குது. 2ஆம் கல்யாணம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாமா? சாரங்கள் அடிப்படையில் பார்க்கலாம். 7ஆம் பாவகாதிபதி புதன் என்ற நட்சத்திராதிபதி சனி. சனி பாய் போட்டு படுத்துக்கிட்டாரா? அவரை தூக்கிட்டு போகக்கூடிய ஆளு வலுவாக இருந்தால் தூக்கிட்டு போவார், வலுவு இல்லைன்னா விட்டுடுவார். இப்போ இவர் 7ஆம் பாவத்தை தூக்கிட்டு போகிறவர் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்குது? சனிகிட்ட ஒப்படைச்சிருக்குதா? சனி தூக்கிட்டு போவாரா? கீழே போட்டுருவார். அப்போ திருமண வாழ்க்கையில் விமர்சனத்துக்கு உண்டானது சிறப்பில்லாத திருமணம். அப்போ ஒரு டம்மி பர்சனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? வைக்கலாம். எது கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஓடுமா ஓடாதான், அதுதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ சாரம் இல்லாத நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ அம்மாவுக்கு பாருங்க, 4ஆம் இடத்துக்கு 10 2 இல்லையா? 5 சந்திரனை 2 இல்லையா? நீங்கள் போர்டா பாருங்க, நான் அதெல்லாம் பார்க்கல. எழுதுனது கூட நான் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் சொல்ல தம்பி எழுதினார். எல்லாம் நம்ம மைண்ட்லேயே செட்டப் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஒரு 16 புஸ்தகம் அளவுக்கு நம்ம மைண்டில் செட்டப் பண்ணி வச்சாதான் ஜாதகம் பார்க்கும்போது அந்த நேரத்தில் அது வரும். இல்லைன்னா நோட்டை விரிச்சிங்கன்னா எதுவும் வராது. எந்த ஆசிரியர்கிட்ட படிச்சினாலும் அதுவும் வராது. நோட்டு அங்கே பரணிலேயே தான் இருக்கும், அட்டாலில் தான் இருக்கும், அதெல்லாம் வராது. இந்த சார ஜோதிடம் எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, பொதுவானது. யார் வேணாலும் சார ஜோதிடத்தை பயன்படுத்தலாம். நான் அதை எடுத்து பயன்படுத்துறதுனால சுந்தரராஜன் எடுத்து பயன்படுத்தலாம், நம்ம பயன்படுத்தக்கூடாதுலாம் யாரும் நினைக்காதீங்க. இது பொதுவான ஒன்று, எல்லாருமே எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. சரியா? இப்போ 4ஆம் இடத்துக்கு 10 குருவா? 2 குறியனா? இப்போ 2 10 சேர்ந்தா வாக்குனால சம்பாதிக்கணும்னு வருதா? குருவுன்னா ஆசிரியர். அது மேசத்துல சூரியனோட நிற்குதா? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலையில் இருக்கணும் அப்படின்னு வேலையில் இருக்கிறேன்னு சொல்லிச்சு. எத்தனாவது வரை நீ சொல்லிக் கொடுக்கணும்? இப்போ அந்த அம்மா நம்பர் இருக்குது, வேணா கேட்குறதுனா கூட கேட்டுக்கங்க. 8வது மேலே படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்குறது ரைட்ஸ் கிடையாதுமான்னு சொன்னேன். 6 7 பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன் நாங்கள். என் உடம்பு சிலுக்குது, அந்த அம்மாவுக்கு அந்த நேரம் உடம்பு சிலுக்குச்சு. ஜாதகம் சொல்லும்போது 10க்கு ஒரு 6 பாயிண்டாவது நம்ம சொல்லி அவங்க ஹார்ட்டை டச் பண்ணாதான் அவங்க 2 பேரும் அனுப்புவாங்க. நம்மளுடைய வருமானமும் கூடும், நம்மளுடைய புகழும் கூடும், செல்வாக்கும் கூடும், ஜோதிடத்துக்கு ஒரு பெருமை கிடைக்கும். கரெக்டா இல்லையா? 8வதுக்கு மேலே நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாதுண்ணா. ஏன்? சனி அங்கே என்ன பண்ணுறாரு? சனி அவரோட வேலையை பண்ணுவார் இல்லை, ஆசிரியர் வேலையை கொடுத்துட்டாரு, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குது. ஆனால் 8வதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த அம்மா எம்எஸ்சி எம்எட் படிச்சிருக்கு. அப்போ +2 பாடம் எடுக்கலாம் இல்லை? எப்பயுமே உன்னால் எடுக்க முடியாதுமான்னு சொன்னேன். 10வதுக்கு மேலே தாண்ட முடியாதுன்னு சொல்லியாச்சு. சனியினால தான் காரணம் சொல்கிறேன்னு. இப்போ கரெக்டா? சரி, இவங்களுக்கு பூர்வீகம் இருக்குமா? குலதெய்வ வழிபாடு இருக்குண்டா? இப்போ 5ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சனி பகவான் நேசமா? 5 ராகுசாரம் பெற்று ராகு 8ல் நிற்குதா? அப்போ குலதெய்வ வழிபாடு சரியா இல்லை அப்படிங்கிறது கணக்கு. நம்ம விஜயண்ணன் சொன்ன மாதிரி தான், குலதெய்வ கோயிலுக்கு போனால் தகராறு வரும். இப்போ தகராறு மேலே ஒரு 15 வருஷமா அப்படியே கிடக்குதா? புல் புதர் என்ன மண்டி போய் எல்லாமே கிடக்குது. ஆனால் அப்படி தான் கிடக்குது. இன்னும் அதுக்கு தீர்வு ஏற்படலை. எப்போ தீர்வு ஏற்படும்? தீர்வு ஏற்படும். ஏற்படாத போகுமா? 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி செவ்வாய் பார்க்குறாருல்ல, அப்போ தீர்வு ஏற்படும் எடுத்துக்கணும். 1 5 9 கனெக்ட் இருக்குதான்னு பார்க்கணும். அது எப்போ வருதோ அந்தரம் தந்திரமாக வேலைகளை செய்யும். செஞ்சிருமா? ஒரு நாளைக்காவது அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போட்டுருவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இப்போ நடக்கக்கூடிய திசை சந்திர திசையா? ஒரு 8 பெருசாக போட்டுக்கோங்க. புத்தி நடத்துறது 8ல் நின்று நடத்துகிறாரா ராகு? 2வது 8 பெருசாக போட்டுக்கோங்க. 2 8 நடக்கும்போது நல்ல காரியம் நடக்குமா கெட்ட காரியம் நடக்கும்? கஷ்ட பலனை இஷ்டம் போல அனுபவிக்கக்கூடிய நேரம் இப்போ இருக்குது.
என்ன பலனை? கஷ்ட பலனை இஷ்டம் போல அனுபவிக்கக்கூடிய நேரம் இருக்கு. 8ஆம் அதிபதி திசை, 8ல் வந்து ராகு வந்து புத்தி நடத்துறாரு. என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? 7, 10 குறையினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். 7ஆம் இடத்தையும் கெடுப்பார், 10ஆம் இடத்தையும் கெடுப்பார். முழங்கால்லையும் வயிறு சம்மந்தப்பட்ட வகையிலையும் ஒரு பாதிப்புகளை கொடுப்பார். நம்ம அந்த ரூட்டுக்கு போனோம்னா அப்புறம் இது முக்கியமாக சொல்லக்கூடியது உங்களுக்கு விட்டுடும். அதனால் இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ராகு புத்தி முடிகிற வரையில் கல்யாணம் பண்ண முடியாது. ராகு புத்தி 2027 10ஆவது மாதம் 2ஆம் தேதி வரல இருக்குதுன்னு இப்போ எழுதியிருக்கிறேன். இப்போவே அவங்களுக்கு 26 முடிஞ்சு 27வது வயசு, 9ஆவது மாதம் 18வது நாள் நடக்குது. அப்போ இன்னும் 1 வருஷம் 7 மாதம்னா 29 வயசுல தான் கல்யாணம் பண்ண முடியும். 29வது வயசுல என்ன திசை வருது? புத்தி வருது, குரு புத்தி வருது. குரு என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? சுக்கிர சாரம், 6 சாரம் தான். இப்போ அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு வந்துடுச்சா? சரி, பாக்கியத்தில் இருக்கிறார். 6 வேலையை முதல்ல ஆதிபத்தியம் செய்வார செய்ய மாட்டாரா? இப்ப வந்து குரு என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? ஏது சாரம் வாங்கியிருப்பாரு? இல்ல அந்த இல்ல குரு வந்து கேது சாரம். அதை அப்படியே அழைச்சிக்க, அது கேது எழுதிக்க. குரு வந்து கேது சாரம். இப்ப வந்து அதாவது 1க்கு 4க்கு அதிபதி நிற்கக்கூடிய இடம் 5ஆம் பாவகம், சாரம் கொடுத்தவர் 2ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ 2ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகும், 4ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகும், 5ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகும். அவர் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து அந்த செவ்வாய் வந்து பார்க்குறாருன்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் வந்து இதுக்கு கல்யாணம் நடக்கும். நடக்குதா? இந்த அதுக்கு அடுத்தது இந்த சனியினுடைய புத்தியில் என்ன ஆகும்? சந்திர திசை சனி புத்தியில் பிரிவினைகளை கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது புதன் புத்தி வருதா? அதுவும் அவங்களுக்கு பிரிவினைகளை கொடுத்துரும். காரணம் என்ன? புதன் எங்கே நிற்கிறார்? கோல் என்ற பாவகம் இல்லை 8, அவருடைய சொந்த பாவகம் 7, 10. சாரம் கொடுத்தவர் வந்து நேசமாயிட்டார். அப்போ 2ஆம் இடத்தை கெடுப்பார், குடும்பஸ்தானத்தை கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? அந்த பொண்ணு லொல்லு பேசி அகராதி பேசி தன்னுடைய வாழ்க்கையை தன் வாயால் நுணலும், தன் வாயால் கெடும், தன் வாயால் கெட்டுட்டு வரக்கூடிய ஜாதகம். கேட்டேன், உங்கள் பொண்ணை கொஞ்சம் அகராதி பேசுமான். அது ஏகப்பட்ட அகராதி பேசுங்கன்னாங்க. எந்த பையனை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லும். நீங்கள் பார்த்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அந்த பிள்ளை யாரை சொல்றது? கல்யாணம் பண்ணி வைங்க, ஓடுற வரலும் ஓட்டும். நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களால் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு உங்கள் மேலே வந்து பழியை போட்டு விட்டுவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியே தான் சொல்லுது. இது வேலை ஒரு 30 வருடனுக்கு மேலே வந்துடுச்சு. ஒன்று கூட அது வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவாக பார்த்து நீ ஏதாவது ஒன்று சொல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் பளிச்சுன்னு போய் மேலே பட்டால் மைண்டு பளிச்சுன்னு வந்து வேலை பார்க்கும். பளிச்சுன்னு காதல் பண்ணால் ஆசை என்ன விரட்ட, நான் தான் ஒன்றை விரட்டன்னு விரட்ட வைக்கும். இங்கே ஆசையை விரட்டலையே, அப்புறம் அங்கே போய் நம்ம போய் இன்னொன்று போய் விரட்ட முடியும். இப்போ கதிர்வீச்சுகள் அந்த பொண்ணு மேலே முழுமையாக திருமணத்துக்கு உண்டான கதிர்வீச்சுகள் படலை. 2, 8. இப்போ என்ன பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். அதானே 8 தானே, தடை முடைக்கு தானே பேர் 8, கரெக்டுங்களா? இப்போ அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு வரக்கூடிய திசாபதிகளும் திருமணத்துக்கு வந்து சரியில்லாத ஒரு திசாபதிகளாக தான் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பொண்ணுக்கு இவர் புதன் எங்கே நிற்கிறாரு? 8ல் நிற்கிறாரா? அவர் சனி சாரம் வாங்கியிருக்கிறாரா? இப்போ வந்து அந்த சனி கூட யார் சம்பந்தம் வருது? அந்த புதன் கூட யார் சம்பந்தம்னு பார்க்கணும். புதன் கூட பாக்கியாதிபதி சூரியன் சம்பந்தம் இருக்கிறாரா? சூரியன் சம்பந்தம் இருக்கிறார். நம்ம புக்கில் என்ன போட்டிருக்குது? மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மறைந்த புதன் நிறைந்த கல்வினா இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். படிச்சிருக்காங்க, பிடெக்கில் வந்து படிச்சிருக்காங்க. பிடெக்கில் வந்து நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி அந்த படிப்பு வந்து படிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து வேலையும் கிடக்கூடிய நேரம் இருக்குன்னா வேலை பிடிக்கல, இடம் மாற்றிக்கலான்னு இருக்கிறங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேலையும் கிட போது, திருமணத்துக்கு பத்திரிகை அடிச்சு நிற்க போது, பந்தல் போட்டு நிற்க போது, நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்க போது, கிரகம் தன்னுடைய வேலைகளை உறுதியாக செய்யும். இந்த ஜாதகம் அதை நின்ன பின்னாடி கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் ஒரு டைமு இதே அரங்கில் வந்து இது என்ன நடந்ததுங்கிறது நான் சொல்கிறேன். நான் சொல்லமா? இதில் பார்த்துக்கிட்டீங்களா? அப்பாவுக்கு 3 அதிபதி யார்?
சுக்கிரன். கேது சாரம் வாங்கி கேது 6ல் 60 பவுன் அடமானம் வச்சிங்களா, முழுகி போச்சா, வித்தீங்களான்னு கேட்டேன். 53 பவுன் வித்துட்டார். இதுக்காவது ஒரு கைத்தட்டுங்க எல்லாரும். சும்மா மண்ணு மாதிரி இருந்து நம்ம பேசுறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. எங்க இதெல்லாம் ஒரு அசத்தில் வேணா விஷயமா இல்லைங்களா? இருந்தாலும் அப்படியே இது இந்த அம்மா இடுப்படிக்கன்னு சொல்லி படியில் உட்காந்துக்கிட்டாரு. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் சேரில் உட்காந்துக்கிட்டாங்க. இது மாதிரி 60 பவுன் நகை அடமானம் வச்சிங்களா அல்லது முழுகி போச்சா வித்துட்டீங்களான்னு கேட்டால் 53 பவுன் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லும்போது இந்த ஒரு ஜோதிடம் நம்ம எவ்வளோ கரெக்டாக ஒரு கணிச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம சொன்னது 60 ஏன் சொன்னோம்? சுக்கிரனுக்கு 6 தானே, அதனால் 60 பவுன் சொன்னோம். சாரம் கொடுத்தவன் 7ஆ, இப்போ 70 பவுன் சொல்லணும். 60லேருந்து 70 பவுனுக்குள்ளார விற்றீங்கன்னான்னு சொல்லி நம்ம கேட்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சுக்கிரசாரம் பெற்று நெருப்பு ராசியில் நிற்கிறதுனால கையில் சூடு பட்டது சொன்னோமா? இது மாதிரி மிராக்கலான பாயிண்ட் சில இதெல்லாம் நம்ம சொல்லணும். அதே மாதிரி 4 இடத்துக்கு 9 10 சேர்க்க சொந்த வீடு இருக்குது, வீடு அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். இப்போ அப்பாவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோமா இவ்வளோ போகணும் நகை விற்றுருக்குன்னு சொல்லி. இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு அதிபதி யார்? சுக்கிரன். யார் புதன் சொன்னது? இப்போ அதுக்கு முதல்ல சொன்னது யார்? நீங்கள் தான் சொன்னீங்களா? கவனம் இங்கே இருக்கணும், இருந்தால் தான் மைண்டில் ஏறும். சுக்கிரனா 10க்கு அதிபதி சுக்கிரனா தலை மேலே இருக்கிறாரா? தலை மேலே இருக்கிறாரு. அப்போ இவர் நான் சொந்த தொழில் தான் செய்வேன் பாரு. 6ஆம் இடம்னா சர்வீஸ் பண்ண ஜெயிப்பாரா? தாரம் கொடுத்தவர் எங்கே போயிட்டாரு? யாருக்கு போயிட்டாரா? அவருக்கு 2 புதன் எங்கே போயிட்டாரு? 12க்கு போயிட்டாரா? 9ஆம் இடத்துக்கு 2 11 புதனுங்க 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரா? சாரம் கொடுத்தவன் சனி பாதகத்துக்கு போயிடுச்சா? அப்போ 2ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவம் அத்தனையும் அடி பெல்ட் அடிச்சுக்கிட்டு வாங்கணும்னு சொல்லி எடுக்கணும். இந்த கண்ணு பல்லு குடும்பம் வாக்கு தானம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் 28 காரகத்துவம் செம அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ அவர்கிட்ட காசை கொடுத்தா பெருக்கு வரா சுருக்கு வரா? சுருக்கு வரா? தெரிஞ்சுக்கிச்சா? போல்ட்டா பேசலாமா? பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு பேசலாமா? பேசணுங்க. அப்படிலாம் பேசணும். ஜோதிடத்தை வளர்க்கணும், ஜோதிடத்தை ஜெயிக்க வைக்கணுங்க ஒவ்வொரு ஜோதிடரும். சரியா? ஜோதிடம்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஆதி காலத்தில் வராகி மிகர்லேருந்து எல்லாமே ஒன்றா கண்டுபிடிச்சு கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இப்போ என்ன பாட்டு? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க நிரந்தர அனைத்துடன் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் பிரிப்பினும் ஏழ்கடல் நெருப்பினும் என்றென்றும் எங்கள் தமிழ் மொழி வாழியவேன்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்ப காலத்தில் இருந்தது. நான் 7வது படிக்கும்போது அந்த தமிழ் தாய் வாழ்த்தை ஒதுக்கி வச்சுட்டு நீராறுங்கடல் எடுத்துங்கிறத பாட்டை நான் 7வது படிக்கும்போது வந்தது. எங்கள் ஆசிரியர் அதை மனப்பாடம் பண்ண சொல்லி ஒவ்வொருவரும் பிரேயரில் சொல்லணும்னு சொல்லிட்டார். நமக்கு அதான் நம்ம ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது தானே, விவசாயி தானே. அது பாட்டு எனக்கு மைண்டில் ஏறவே இல்லை. உதவி எத்தனை டைம் தெரியுமா வாங்கினேன் நான்? ஏன்னா அங்கே ப்ரேயர் நடக்கும்போது நிறைய பேர் கும்பலாக இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கரெக்டாக பாடணுமா இல்லையா? அது அவமதிக்கக்கூடாது. ஏன்னா அது தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாயை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகுது. நான் சொல்லிட்டேன் இது மாதிரி எனக்கு பாடம் வராதுங்க, தயவுசெய்து விட்டுடுங்கன்னா அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணிட்டுவான்னு சொல்லிகிட்டே இருந்தார். அந்த வாத்தியார் டிரான்ஸ்லேட்டர் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் 7வது படிக்கும்போது 1972 அந்த பாடல் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ அந்த தமிழ் தாய் வாழ்த்து போய் இன்னொரு தமிழ் தாய் வாழ்த்து வந்தது மாதிரி ஜோதிடத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சிகள் இப்போ போயிட்டுருக்கு. அதில் எதுவும் மறுக்க முடியாது. நல்லதை நம்ம எடுத்துக்கிட்டது நம்ம திருப்பி நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். இப்போ காலையில் சக்தி 2 ஜோதிடம் சொல்லி நீங்கள் போட்டு கொடுத்தாரு. சும்மா வாயில் பேசிட்டு இருக்கிறத விட அது மாதிரி 2 ஜாதகம் போரில் போட்டு சொன்னது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? அவருக்கு 5 டைம் கை தட்டுங்க. ஒரு போரில் போட்டு சொல்லும்போது எல்லாரும் கண்ணும் பார்த்துச்சு, காதும் கேட்டுச்சு, வாயும் அசைஞ்சதா இல்லையா? இது மாதிரி போட்டு சொல்லணுங்க. ஒவ்வொரு மீட்டிங்லையும் அட்லீஸ்ட் ஒரு 3 ஜாதகமாவது விஜய் அண்ணா எப்பயுமே போட்டுருவார். அவரை பற்றி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நீங்கள் இது மாதிரி 2 ஜாதகம் போட்டு பேசுனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நான் பாட்டா சொல்லிட்டு அதாவது இது துலா லக்னம் 2ஆம் இடத்துல இவர் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. அவர் சனி 6ல் நின்னாரு. மிச்சர் சாப்பிடும்போது ஸ்டாஃப்ல பின்ன வாயிலிருந்து எடுத்தீங்களா? ஆமாம் எடுத்தேன். இது மாதிரி பாயிண்டாக நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த நேரம் ரசிப்பீங்க, அப்புறமேல விட்டுடுவீங்க. அது அப்படியே போயிடும், இது இப்படியே போயிடும்.
ஆனால் இப்போ போரில் போட்டு சொன்னது 2-3 டைம் அவர் விளக்கம் கொடுத்தார். அப்போ நம்ம மைண்டில் வந்து பதியுது. அப்போ அந்த கட்டத்தை வந்து வீட்டில் போய் அந்த யூடியூப்பில் வந்து அவர் அதை பார்த்து நோட்டில் எழுதி மைண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டைம் எழுதுனா 10 டைம் படிக்கிறதுக்கு சமம். அது மாதிரி வச்சு நீங்கள் மேன்மைக்கு வந்துடலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தம்பி சக்தி குரு அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் இதுக்கு முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.